ஓகே இல்லையா குட்டி? என்னடா சீர அப்பா எல்லாம் நல்லா தான் இருக்கு. எங்க இது சுத்துறீங்களா ரெண்டு பேரும்? இல்லையா அம்மாவுக்கு எடுத்து பார்க்குறீங்களா? டேய் நீ அம்மாவுக்கு எடுத்து பார்த்தீங்கண்டா. வேற பாப்போம் அம்மா. அதான் எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஆமா எப்படி லியா குட்டி வந்து கியூவில் நிற்கிறா. ஹாப்பியா பிள்ளை? ஏன் அப்செட் பிள்ளை? நிறைய பர்கர் சாப்பிட்டா குண்டா போடுவோம். என்ன வடிவாதான் இருக்கு. எல்லாம் சினிமா பண்ண போறீங்களா? ஓகே பார்க்க. எப்படி போடலாம்? இப்படி நீங்கள் வச்சுக்க மாதிரி போடலாம். லேடிஸ் செக்ஷன் வந்து அங்கே இருக்கு. விளையாடுற இடம் வந்து போட்டு கிடக்கு. அப்போ அது ஒருக்கா போய் பார்ப்போம். சிட்டியில் சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேண்டி சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக குடும்பத்தோட போக வேண்டியதான். வேறு என்ன அப்படித்தான். டைம் சாப்பிட்டா வெளியில் வந்தால் சாப்பிட தானே வேணும். வீட்டை சாப்பிட்டா வெளியில் சாப்பிடக்கூடாது. ஐயா ஓகேயா? அவன் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான் இன்னைக்கு. என்னென்னு தெரியல, பார்ப்போம். என்னென்னு அந்த கார்டு வந்து வேண்டாம். என்ன இந்த ஷாப்பிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ல இருந்து சகலதும் இருக்கு. இல்லையா குட்டி? என்னோட ஐஸ்கிரீம் என்ன மாதிரி இருக்கு? ஐஸ்கிரீம் லியா குட்டி இங்க வா. ஆமா இங்க வா. அம்மா இங்க வா. இருங்க போட்டு பாருங்க. லியா குட்டி ஜம்ப் பண்ணி நல்லா ஹேட் ஆயிட்டா. கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கு, மழையும் வர போகுது போல இருக்கு. லியா குட்டி ஹாப்பியா நீங்க? எப்படி விளையாடுனீங்க? ஜம்ப் பண்ணீங்களா? லைட்ல போய் வந்தாச்சா? அப்பாட்ட வாங்க, நேரா வாங்க அப்பாட்ட. என்னடா போடா. லியா ஐஸ்கிரீமா? அப்பா வர மாட்டேன். அப்பா வர மாட்டேன். இந்த டூர் இவ்வளவுதான். வீட்டை போவோம். இதுக்கு மேல என்ன? சீட் பெல்ட் போட்டாச்சா? ஓகே ஓகே. என்ன வந்து தெரியுது சீட் பெல்ட் போடலண்டா. என்ன எல்லாம் நல்லா தான் இருக்கு. எங்க சுத்துறீங்களா ரெண்டு பேரும்? போலாம் போலாம். எங்கடா போவோம்? தெருக்கூட்டு நடக்குது. தெருக்கூட்டா அது என்னன்னு தெரியல. நல்ல பெரிய ஷாப்பிங் சென்டர் தான். பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக தான் இருக்கு. எல்லாம் சினிமா தியேட்டர்லேருந்து சகலவும் இருக்கு. பிளைனாக இருக்கா? ஆனால் கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குல்ல அது. என்ன இல்லையா அம்மாவுக்கு எடுத்து பார்க்குறீங்களா? டேய் நீ அம்மாவுக்கு எடுத்து பார்த்தீங்கண்டா. லியா குட்டி இங்க வா. ஆமா இங்க வா. அம்மா இங்க வா. இருங்க போட்டு பாருங்க.
ஓகேயா இருக்கு ஓகேயா இருக்கு இல்லையா அப்படி திரும்புங்க அப்போ இப்போ டர்ன் பண்ணுங்க அது இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆமாச்சு எங்கள் வடிவா பார்ப்போம் இல்லையா குட்டி வடிவா பார்ப்போம் பார்ப்போம் சின்ன மாதிரி தெரியுது அதான் இது 3 years வடிவா இருக்கு இல்லை என்ன வேற பார்ப்போம் அம்மா அது நல்லா இல்லை பிள்ளைக்கு பேருங்க 2 பேரும் ஷாப்பிங் வந்துட்டு கடைசியில் நான் இப்போ தூக்கி போட்டு அலைய தான் சரியாக இருக்குது இப்படி அலைஞ்சு கொண்டு இருந்தா என்னென்று பாருங்க சரி இதை பாரு நீ ஷாப்பிங் வந்து கடைசியில் லியாவை தூக்கி கொண்டு அலையிறதுல தான் எனக்கு நேரம் சரியாக இருக்குது லியா சைஸ் ஓகே தானே 4 to 6 ஓகே லியாக்குட்டி டெலிவரியோட போடலாம் லியாக்குட்டி உங்களுக்கு ஓகேயா இருக்கா லியாக்குட்டி உங்களுக்கு ஓகேயா இருக்கா சைஸ் ஆமா சைஸை பார்த்துட்டு வரேன் ஆனா இதுதான் சரி போடலாம் இது நல்லா இருக்கு கொண்டு அதில் பே பண்ணு எங்கள் 2 பேரும் கிட்ட நில்லுங்க குட்டி இல்லை அவளோட சைஸுக்கு இல்லை அது ஃபுல் கை இல்லை 2 பேரும் ஒரே மாதிரி தான் எடுக்கணும் அடுத்த லியாக்குட்டி ஓகேயா இங்கே அப்படி பார்ப்போமே ஓகே லியாக்குட்டி கொஞ்சம் ஹாப்பி இல்லை ஏன்டா அவன் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான் இன்னைக்கு என்னென்னு தெரியல பார்ப்போம் என்னென்னு கேட்போம் ஏன் இல்லை குட்டி ஏன் இல்லை அவ அந்த கார்டு வந்து என்ன வேண்டாம் என்ன ஓகே வாங்க நாங்கள் போவோம்மா சும்மா இப்படி தெரியும் அப்படி தான் மாண்டி கொண்டு ஏ குட்டி என்னடா ஹாப்பியா பிள்ளை ஏன் அப்செட் பிள்ளை அப்செட் எல்லாம் இருக்குடா வா டேய் இங்கே வாடா அங்கே போகணும் நாங்கள் இந்த செக்ஷன் இல்லை வாடா வாங்க லேடிஸ் செக்ஷன் வந்து அங்கே இருக்கு பாருங்க அம்மா வேறு ஓகே பார்க்க ஆனால் கலர் பாக்கலையே நல்ல கலர் எப்படி போடலாம் இப்படி நீங்கள் வச்சுருக்க மாதிரி போடலாம் ஏகட்டி வாங்க அம்மா அம்மா இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சரி ஓகே நீங்கள் ட்ரெஸ் பார்க்குறீங்களா யாருக்கு நீங்கள் ட்ரெஸ் பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய ஸ்கர்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது நீங்கள் அப்படின்னா நிறைய பர்கர் சாப்பிட்டா குண்டா போடுவோம் என்ன ஓகே அது பெருசு இல்லை அந்த கலர் வேணுமா இல்லையா இல்லையா எங்க இல்லையா பா அப்படியே இதால போ
இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுற இடம் ஒன்று போட்டு கிடக்கு. அப்போ அது ஒருக்கா போய் பார்ப்போம். பெரிய லெவலில் ஷாப்பிங்ன்ட்டு தனியாக வர முடியாது. இப்படியே வந்து சும்மா சின்ன ஷாப்பிங் செய்து போட்டு அப்படியே சிட்டியில் சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேண்டி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக குடும்பத்தோட போக வேண்டியதான். வேறு என்ன ஓகே அடுத்து எங்கே விளையாட போமா? அப்படி எங்கே போவோம்? கேம் போக போகிறீங்களா? சரி வாங்க பார்ப்போம். இருக்கா விளையாட்டு வாங்க போய் பார்ப்போம். இதா நீங்கள் வாங்க விளையாட்டு நாங்கள் போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோமா? அப்படித்தான் வீட்டையும் சாப்பிட்டா வெளியில வந்தால் சாப்பிட தானே வேணும். வீட்டை சாப்பிட்டா வெளியில் சாப்பிடக்கூடாது. இந்த ஷாப்பிங் சென்டரில் சினிமா தேட்டர்லாம் இருக்குது. யூகேயில் நார்மலாக வந்து எல்லா ஷாப்பிங் சென்டர்லேயும் சினிமா தேட்டர்கள் இருக்கும். அது மாதிரி தான் இதுலேயும் பெருசானு சொல்லியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் படிவான ஷாப்பிங் சென்டர் புதுசு. குழந்தைகளுக்கான விளையாட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன்னா இப்போ இருக்குது. அதை இருக்கா இல்லை லியாவை கூட்டிக் கொண்டு இன்றைக்கு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுவோம். அதனால தான் ஸ்கூல் போயிடுதுங்க. அப்போ அதனால் வந்து சும்மா முழு நேரமும் சுற்றி கொண்டு தெரிய முடியாது. பார்ட் டைம் இப்படி வந்து போட்டு சுற்றிட்டு குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். பிள்ளைகளோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி எப்படியோ வந்து செய்ய வேண்டியதான். பாரன் நிற்கணும். எனக்கு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும். நான் அவையில் ஏரியா வந்துட்டு எங்கே எதில் லியா குட்டி விளையாட போகிறீங்களா? ரைட் வாங்க போ. லியா குட்டி இந்த பிளேஸ் வந்துட்டு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? லியா குட்டி என்னோட ஐஸ்கிரீம் என்ன மாதிரி இருக்கு? ஐஸ்கிரீம் குடிக்கிறதா? ஆஃப்டர் கேமா? சரி அவ சளி பிடிக்குமே. லியா குட்டி வந்து கியூவில் நிற்கிறா. இந்த ஜம்பு இதில் இது விளையாடணுமா தான். இப்போ சரி விடுவோம் விளையாடட்டும். ரெண்டு கொண்டு இருக்கிறேன். லியா குட்டி ஓகேயா? பயப்படாம ஜம்ப் பண்ணணும். ஒரு தம்ஸ் அப். டேய் லியா குட்டி ஒரு தம்ஸ் அப். அப்படித்தான். என்ஜாய். Okay. Okay, Lia Kuti.
எங்கடா சீர அப்பாவும் பரட்டா ஜாலியா இருக்கா நீங்க ஜம்ப் பண்ணுங்க அது நீங்க தான் ஜம்ப் பண்ணணும் அப்ப ஒருக்கா புல் பண்ணி விடுங்க அப்ப திருப்பி வந்துட்டு போவா ஜம்ப் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்க ஏகுட்டி ஜம்ப் பண்ணி நல்லா டயர்ட் ஆகிட்டா கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கு மழையும் வர போகுது போல இருக்கு கொஞ்சம் மழை குணமாக இருக்கு தெரியுதானே திடீரெண்டு வெயில் அடிக்கும் திடீரெண்டு மழை வர்ற மாதிரி இருக்கும் குளிரும் நல்ல வெயிலாக இருந்தது இப்போ பார்த்தா மேகம் கருத்து கொண்டு வருது மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஹாப்பியா நீங்க எப்படி விளையாடுனீங்க ஜம்ப் பண்ணீங்களா ஓகே இப்போ அடுத்த எதுக்கு போவோம் அடுத்த எதுக்குடா போவோம் பீச்சில் தானே போய் விளையாடுறோம் ட்ரெயின்ல பீச்சில் விளையாடுறாங்க Wait a second, it's Dusty Wawa. Please remain seated and wait till the ride stops. Thank you for riding the train line. Goodbye. Please remain seated and wait till the ride stops. Thank you for riding the plane ride. Goodbye. லைட்ல போய் வந்தாச்சே தனியாக தான் போவீங்க அப்பா வர மாட்டேன் இங்கே பாருங்க அப்பா வர மாட்டேன் ஓகே நீங்க எப்படி ஓடடா ஓடடா டேய் நம்ம ஓடுடா டேய் ஓடுங்க ஓடுங்க நீங்க லியா குட்டி ஓடுறா இங்க அப்பாட்ட வாங்க நேரா வாங்க அப்பாட்ட என்னடா போடா
அப்படிதான் ஓடும். ஓமாம்மா அப்படித்தானம்மா. இல்லையா ஐஸ்கிரீமா? அப்பா இது அப்பா எங்க இல்லையா அப்படின்னு ஐஸ்கிரீமா பார்ப்போம். எங்க எங்க கொண்டாங்க பார்ப்போம். இப்படி கொண்டாங்க இல்லையா ஐஸ்கிரீம் இங்கே வாங்க அப்பாட்டி அம்மா எங்க எடுத்து எங்க அம்மா. சரி வாங்க பண்ணி சாப்பிட்டாச்சு. வாங்க இன்றைய டூர் இவ்வளோ தான். வீட்டை போவோம். இதுக்கு மேலே என்னால் முடியாது இல்லையா குட்டி? காணும் இதோட போவோம் வீட்டை. என்ன மாதிரி இருக்கியா இல்லையா குட்டி? என்ன வைங்க அப்போ ஒழுகுதுடாடி. இல்லையா குட்டி இந்த ஐஸ்கிரீமை பார்ப்போம். டேஸ்டி தான் சார்ஜ் வந்து குறைய போகுது பெட்ரிக்கு. அதாவது போவோம் இதோட காணும் என்ன. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம். எங்களோட இந்தியான சுற்றுப்பயணம் முடிஞ்சது. கிடக்குத்தானே இன்னும் 20 நாள் சுத்த மணியாக கிடக்கு. அதே சுற்றுவோம். இந்த பெரிய ஹாலிடே தானே தானே ஸ்கூல். என்னம்மா இன்றைய நாள் வந்து இவ்வளோதான். ஓகே ஹாப்பியா நீங்கள் போமா? என்ன மீரா அடுத்து எங்கேயும் போமா இல்லை இதோட வீட்டை போமா? இல்லை என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா எல்லாரும்? வீட்டை போமா? என்ன வேண்டிங்க பாப்பா கூட லபுபூவை காட்டுங்க. லபுபூ அதை போய் சர்ப்ரைஸா ஓபன் பண்ணுவோம். ஓகே தேடி தான் கிடைச்சது. ஒரு கிழமையா கேட்டு கொண்டிருக்கிறாள். அப்ப இன்றைக்கு தான் அது வந்து கிடைச்சது. அதுக்கு முழுக்க நாங்கள் கலர் பார்த்து எடுக்கல. அது ஓபன் பண்ணா சர்ப்ரைஸ். வீட்டை கூட நாங்க சர்ப்ரைஸா ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீட்டை போக போறோம். மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே வணக்கம் பாய். இது வந்து ஓகே இல்லையா? ஏதாவது நீங்களும் காட்டியா? ஓகே இல்லையா? நாங்க இப்ப போயிட்டு அம்மா சீட் பெல்ட் போட்டீங்களா? சீட் பெல்ட் போட்டாச்சா? அம்மாச்சி சீட் பெல்ட் போட்டாச்சா? ஓகே ஓகே என்ன வந்து தெரியுதானே சீட் பெல்ட் போடலண்டா என்ன நடக்குமுண்டு. ஓகே காரு பாப்பாக்கு வந்து சரியான பிஸியா தான் இருக்குன்னு இன்றைக்கு சரியான பிஸி. இப்போ பாட்டு போடுறது அந்த இதில் வந்து பாட்டு வந்துச்சுண்டா யூடியூப்ல நாங்கள் வீடியோ போடும்போது காப்பிரைட் வந்துடும். பிறகு அது பிறகு ஆப்பாகுது சிக்கன். அதனால காப்பிரைட் வராமல் நாங்கள் செய்வோம். ஓகே ஹாப்பியா இன்றைக்கு என்ன அலியா வந்து இந்த லபபு கிடைச்ச உடனே அவளை ஹாப்பியா இருக்கான். குஷி ஆயிட்டா. என்னடா லபபுன்னு வந்து I love Lababubus. You love Labubu? Yeah. Okay. எங்களுக்கு ஓட்டு ஓபன் தானப்பா? Yeah. என்னடா மைண்டுக்குள்ள லபபூல தான் நிக்குதுன்னு ஓமா எப்படி என்ன சொல்லுது மைண்ட்? என்ன சொல்லுது அங்க? சொல்லுதா மைண்ட்? என்ன சொல்லுது? கேட்டதுக்கு பாரு சொல்றா. அங்க என்ன சொல்லுது? பிங்குன்னு சொல்லுதா? கட் பண்ணி தான் அப்படியே போட மாட்டேன். மியூசியத்துக்கு இருக்கா வருவோம் என்ன ஆன்சர்ல கொண்டு வருவோம். அதெல்லாம் பழங்காலத்து கட்டடத்தின் அந்த சிலைகளை பார்க்க இந்த டிசைன் இப்போ எவன் வச்சு கட்டுறான். ஆனால் உண்மையாலுமே அந்த காலத்துல தான் இந்த கலையா வந்து கட்டியிருக்கு நம்ம.
பழைய கால கட்டடம் வடிவா இருக்கு பாக்க. என்னண்டு அந்த காலத்துலயே என்ன ஷாப்பிங் உம்மா வீட்டு போமா ஷாப்பிங்கா? ஐயோ ரியாவுக்கு ஷாப்பிங் அப்படியே வெறுக்கவே உனக்கு வெறுக்கலையாடா? எனக்கு வெறுத்து போச்சுடா. செக் நடந்த மாதிரி கால்லாம் நோவுதுடா. என்னடா ஹாய் வணக்கம் அலியாதா யூகேல இருக்கேன் நான் தமிழ் தான். என் வீடியோல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. லேசா ஹமர் சிரிச்சுட்டு பேசுவேன், பார்த்தவங்கலாம் இந்த புள்ள சூப்பர்னு கேவலமா சொல்வாங்க. கொஞ்சம் கியூட்டா இருக்கேன், கொஞ்சம் சிரிப்பு கூட மனசுக்குள்ள நெருங்கிடுவேன். நீங்க தூரத்துல இருந்தாலும் கூட UK உங்கள் யூடியூப் ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, நான் மிஸ் ஆகாம எல்லாமே